பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களை விட யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. அதை கிளாரிஃபை பண்ற விதமா விஜய் டிவி ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுல நம்ம விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இதுல யாரெல்லாம் கண்டஸ்டண்டா வர போறாங்க அப்படிங்கிறதுக்கான லீக் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நடுவில் ஒரு 6 ஹவர் கண்டஸ்டன்ட் வருவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி வீடியோட எண்ட்லயும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ரீசன்ட் டைம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்க ஷாலின் ஜோயா. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், டான்சர், அப்புறம் டைரக்டரும் கூட. குக் வித் கோமாளி மூலமா இவங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ் கிடைச்சுன்னு சொல்லலாம். இவங்களை கண்டிப்பா பிக் பாஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா சொல்ல போறது கேஸையே நாங்க தான்டா, கேஸ் போட்டுறதே நாங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பல கேஸ்களை வந்துட்டு இருக்க நம்ம டிடிஎஃப் வாசன். மோட்டோ பிளாகரான இவர் ரீசன்ட் டேஸ்ல பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இவர் பிக் பாஸ்க்குள்ள வர போறதா ஒரு நியூஸ் இருக்கு. இவங்களும் ஷாலின் ஜோயாவும் டேட்ல இருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் பிக் பாஸ்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மூணாவதா பார்க்க போறது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு குக்கா லைஃபை ஸ்டார்ட் பண்ணி 2 மூவி ஆக்ட் பண்ணிட்டு இப்போ குக் வித் கோமாளில ஜட்ஜா மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம குக் வித் கோமாளிலே பார்த்துருப்போம். ரொம்ப ஜாலியான மனுஷன். இவர் பிக் பாஸ் ஷோல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபோர்த்தா வரப்போறது பூனம் பாஜ்வா. 39 வயசான இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க போற போஸ்ட்டுக்கு இந்த ஊரே அடிமைன்னு சொல்லலாம். இவங்க நடிச்ச படத்துல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது அரண்மனையும் ஆம்பளையும் தான். இவங்க நடிச்ச படத்துல எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிஃப்த்தா பார்க்க போறது திவ்யா துரைசாமி. இவங்க எஸ்பெட் ராஜாவும் இதய ராணியும், ப்ளூ ஸ்டார், அப்புறம் வாழை அப்படிங்கிற மூவில லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் பார்க்கவே சூப்பராக இருந்தது. இப்போ குக் வித் கோமாளிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் முன்னவே சொன்ன மாதிரி 6ஆ வர போறவங்க நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. அவங்க தான் அமலா சாஜி. ஸோ ஆரம்ப காலத்துல டிக்டாக், மியூசிக்கலி, அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகி இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வலம் வரும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இவங்க ஒரு மலையாளி. கேரளாவை விட தமிழ்நாட்டில் தான் இவங்களுக்கு ஃபேன் பேஸே அதிகம். இவங்க பிக் பாஸ்க்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வரவரை பத்தி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம குறைச்சி தான் உள்ள வர போறாங்க. இவங்க கலக்க போகுது யாரு, குக் வித் கோமாளி, இப்படி பல ஷோல நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவருக்குன்னு ஒரு பட்டாளத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வரப்போகுது மணிகண்டன். ஸோ பாய்ஸ் மூவில இன்ட்ரோடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பெருசா எந்த படமும் நடிக்காம இப்போ ரீசன்ட் டேஸ்ல குழந்தைங்களுக்கு நாலேஜ் தர விதமா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நல்ல நாலேஜ் கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் பொண்ணு காலத்துல விட்டதை பிக் பாஸ் ஷோ மூலியமா பிடிக்கிறாரா இல்லைங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்ததா பார்க்க போகுது தீபக் தினகர். ஸோ இவர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய டிவி ஷோஸ்ல, சீரியல்ஸ்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இவங்களும் பிக் பாஸ்க்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்க்க போது சோனியா அகர்வால். 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், கோவில் போன்ற பல படங்கள் நடிச்சு வந்த இவங்க 2009க்கு அப்புறமா பெருசா இந்த மூவிலும் நடிக்கல. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸா இன்ஸ்டா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. சோ இவங்களையும் நம்ம பிக் பாஸ் 8ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்காக ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன். புதுசா ஒரு ஆள் வர போறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்மக்கான்னு சொல்ற காஃபியா சுஹா. ஸோ இவங்களோட வீடியோஸ்க்கு எல்லாமே பசங்க ரொம்பவே அடிமைன்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. இப்போ இவங்க பிக் பாஸ் 8க்குள்ள வர போறதா நமக்கு ஒரு லீக் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.